இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். என் பேர் நெற்றிக்கண் மனோகரன். நான் நவீன நெற்றிக்கண் பத்திரிகையோட சேலம் நாமக்கல் மாவட்ட பத்திரிகையாளராக இருக்கிறேன். இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம மனுஷராக பிறந்துட்டோம். நம்மளே மனுஷராக இருந்து மனுஷராக பிறந்து மனுஷராக வளர்ந்து மனுஷராக போய் மண்ணுக்குள்ளே போகிறத விட அடுத்த மனிதர்களையும் நேசித்து அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்யணுன்ற மனப்பான்மைன்றது நம்ம இந்த உலகத்தில் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அவங்க அப்படிப்பட்டவங்களை பார்க்குறது ரொம்ப சிரமமான விஷயம். அந்த வகையில் இந்த தம்பி எனக்கு வலைத்தள வாயிலாக தான் பழக்கம். இந்த தம்பியோடு சேர்ந்து இது ஒரு 3வது வீடு நம்ம பயணிச்சிட்ருக்கோம். உண்மையிலேயே சொல்கிறேங்க, வலைத்தளங்களில் இந்த தம்பியை பல பேர் தவறுதலாக ரொம்ப மட்டமான வார்த்தைகள்லாம் எழுதும்போது கூட இந்த தம்பி மனம் தளரலை. என்ன காரணம்னா, சேவைன்னு வரும்போது நிறைய பேருடைய தேவைகளை நிவர்த்தி பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறதால அடுத்தவங்களுடைய விமர்சனங்களை அவர் தட்டி விட்டு போயிட்டே இருந்தார். அது பெரிய விஷயம், அது எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயம். அதுபோல் இந்த இளவரசன் அப்படின்றது உண்மையிலேயே இந்த ஏழைப்பட்ட மக்கள் இல்லாதவர்களுக்கெல்லாம் ஒரு இளவரசனாக தான் இருக்கார். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறோம். இன்றைக்கி சேலத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் முத்துக்குமாரசாமி அண்ணன், அவர் ஒரு தொழிலதிபர். அவர் நிறைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறாரு. நான் எவ்வளோ பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு காலேஜ் ஃபீஸெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி இப்போ ஒரு 3வது வீடு நம்மளோட பயணிச்சிட்ருக்காரு. இந்த வீடு ஃபுல்லாக அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு என்ன சந்தோஷம்னா, அவர் சரியான இடத்துல ஒரு தகுதியானவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஒரு பொருள் போய் சேரணுமன்ற கொள்கை உள்ள மனிதர். அதனால் இந்த தம்பி இளவரசன் அப்படின்றது எனக்கு என்னை பொறுத்தவரையில் நான் பார்த்த ஒரு வித்தியாசமான மனிதர். நான் இது வரைக்கும் யாருக்கும் நான் பொன்னாடை போத்தல. நான் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். அந்த தம்பியை இன்றைக்கி நான் பாராட்டி ஆகணும்னா, இன்றைக்கி நான் இருக்கேன், நாளைக்கு இருக்கணும் தெரியாது. பக்கத்தில் இருக்கும்போதே பக்கத்து உறவுகளை அப்பப்போவே பேசிக்கங்க. ஏன்னா விடிகிற பொழுது யார் நம்மள முன்னே போவாங்க பின்னே போவாங்கன்னு தெரியாது. அதனால் இந்த தம்பி உண்மையிலேயே புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்தாலும் வேறு மாவட்டங்களில் போய் தேடி சில நேரங்களில் எனக்கே ஒரு மாதிரி சலிப்பாக இருக்குது. ஏன் தம்பி இது தேவையில்லாத வேலைன்ற மாதிரிலாம் தோணும். ஆனாலும் அதெல்லாம் போயிட்டு எங்கெங்கே கஷ்டப்படுறாங்களோ தன்னால் முடிஞ்ச அளவு. இன்றைக்கி இளவரசன் அப்படின்னு சொன்னால், புதுக்கோட்டைன்னு சொன்னால் கண்டிப்பாக இவரை தெரியாதவங்க யாரும் கிடையாது. அதனால் உண்மையில் இந்த நிமிஷத்தில் இந்த தம்பியோட குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும், அவங்க வம்சம் நல்லா அருமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கேன்னா இந்த மனசு அந்த மாதிரி மனசு. உண்மையிலே வாழ்த்துக்கள் தம்பி. மென்மேலும் நீங்கள் இன்னும் தொடர்ந்து செய்யுங்க. நம்ம ஒரு பத்திரிகையாளராக இருந்து என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுவேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். தம்பிகிட்ட வீடெல்லாம் இப்படி இருக்குய்யா, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயா. வீடெல்லாம் ரொம்ப உடஞ்சி போய் அந்த மழையிலையும் தண்ணியிலையும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் தம்பிகிட்ட பேசி தம்பி சார்கிட்ட சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி அதுக்கப்புறம் அண்ணன்ட்ட சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த வீடு வந்தது. எனக்கு வீடு தம்பி கட்டி கொடுத்தாப்புல. கட்டி கொடுத்ததும் இல்லாமல் தம்பி சீர்வரிசை எல்லாமே தம்பி முத நாளே வந்துட்டாங்க. முத நாள் 12 மணிக்கு வந்தாங்க. தம்பி இருந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய சந்தோஷம். நாங்கள் காலம்பூரா மறக்கவே மாட்டோம். என்னோடய உயிர் இருக்கிற வரையும் தம்பியை சாரு அண்ணனை எல்லாரையும் நாங்கள் மறக்கவே மாட்டோம். என் பிள்ளைங்களும் மறக்க மாட்டாங்க, நானும் மறக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அனைவருக்கும் வணக்கம். நான் கலைக்குமார். அன்னை தெரசா என்கின்ற மிகப்பெரிய ஒரு வள்ளலை வரலாறில் பார்த்திருக்கிறோம், ஆனால் நேரில் பார்த்ததில்லை. இன்று வாழும் அன்னை தெரசாவாக தம்பி இளவரசனை பார்க்கின்றோம். அன்னை தெரசாவினுடைய ஒரு வார்த்தையை சொல்லணும்னா, ஒரு இடத்துல போய் நிதி கேட்குற போது ஒரு மனிதர் எச்சிலை துப்பி கொடுத்தாராம். கொடுத்தபோது அன்னை தெரசா மனம் கோணாமல் என்ன செய்தாராம், இது எனக்கு தந்து விட்டீர், ஏழைகளுக்கு நீங்கள் என்ன தரப்போகிறீர் என்று சொன்னாராம். அதுபோல் தம்பி எவ்வளவு இன்னல்களை தாங்கியிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவன் பின்னாடியே அவனோட நிழல்லையே நான் பயணிச்சிருக்கேன். அவனுடைய வலிகள் எல்லாம் நாங்கள் சுமந்து கொண்டே தான் இருக்கின்றோம். ஏன்னா அவ்வளோ பெரிய இன்னல்களை சந்தித்து இருக்கின்றான். ஆனால் இன்னல்களை சந்தித்தாலும் அவன் மனம் தளரவில்லை. பல ஏழைகளை வாழ வைத்து கொண்டிருக்கின்றான். ஏழைகள் எங்கு இருக்கிறார்கள் என்பதை இவனுக்கு இறைவன் காட்டுகிறானா அல்லது எதிர்காலம்
இவனுக்குத்தான் அந்த ஏழைகளை காட்டுகின்றானா என்று தெரியாது. ஆனால் ஏழைகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை உயர்த்த வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கம் படைத்த இந்த தம்பி பல ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள் வலிமையாக வாழ வேண்டும். இவனால் பல மக்கள் பிரகாசமாய் வாழ வேண்டும். அதற்கு ஆண்டவன் அருள் புரிய வேண்டும். அனைவரும் நலமாக வாழட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.